ஓம் சாந்தி. டாபிக் கொடுத்திருந்தீங்க, கர்மாதீத நிலை அடைவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தீங்க. கர்மாதீத நிலை அடைவதற்கான வழிமுறைகள் மிகவும் அவசியம். ஆனா அதற்கு முன்னாடி கர்மாதீத நிலை அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் புரிதல் வேணும், தெளிவு வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு முறை நான் அதை தெளிவுபடுத்திட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா முயற்சி செய்யறது, வழிமுறைகள் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது மிகவும் சகஜமாக இருக்கும். அதாவது க அந்த கர்மா தீத் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான விளக்கம், ஆஸ் இட் இஸ் அந்த விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, கர்மத்திலிருந்து விடுபட்டு இருப்பது, அவ்வளவுதான். அதுதான் கர்மா தீத். ஆனா அது சாத்தியமா? கர்மத்தில இருந்து யாரும் விடுபட்டு இருக்க முடியாது. இந்த சரீரத்துல ஆத்மா இருக்கிற வரைக்கும் நம்ம கர்மா அல்லது செயல்களை செய்துட்டு தான் நம்ம இருப்போம். ஆகையில கர்மத்திலிருந்து விடுபட்ட நிலை அப்படின்றது முடியாத ஒரு வேலை. ஆகையில நம்ம அதை முயற்சி செய்ய முடியாது. ஆனால் பாபா அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். யாருமே கர்மத்திலிருந்து விடுபட முடியாது. சன்னியாசிகள் கூட நாங்க கர்ம சந்நியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்து காட்டுக்கு போறாங்க. கடமைகளை துறக்கிறாங்களே தவிர கர்மாவை அவங்களால துறக்க முடியாது. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. சரி, சாப்பிடாத சன்னியாசிகள் இருக்காங்க, தூங்காத சன்னியாசிகள் இருக்காங்க. சுவாசிக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு செயல் தானே, அது ஒரு கர்மா தானே. ஆகையில கர்ம சந்நியாசியாக யாரும் இருக்க முடியாது. கர்ம அதாவது அந்த கர்மத்தில இருந்து யாரும் விடுபட்டு இருக்க முடியாது. அதுக்கு பாபா ரொம்ப அழகா புரிய வைக்கிறார். நீங்க கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மாதீத நிலை அப்படின்னா கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலை. அதே நேரத்துல கர்மத்தினுடைய ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும்? ஒண்ணு, கர்மத்தினுடைய பிரபாவத்துல தாக்கத்துல வரக்கூடாது. ரெண்டாவது, கர்மத்தினுடைய தாக்கத்தினுடைய ரிசல்ட் விளைவுகள் என்ன இருக்கும், அதுல இருந்து விடுபட்டு இருப்பது. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நாம முயற்சி செய்தாலே போதும். நம்ம எல்லாருமே பிகேஸ் தான், ராஜ யோகிகள் தான். நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாராவது கேட்டா என்ன செய்றீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், நாங்க ராஜயோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ராஜ யோகிகளுடைய அந்த லட்சியம் என்ன? ராஜ யோகா அப்படின்னா என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வோம், நாங்க இறைவனை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இறைவனை ஏன் நினைக்கிறோம்? இறைவனை நினைக்கிறதுனால பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா, நாம பாபாவை நினைக்கணும், நினைத்து பாவ கர்மங்கள் அழிக்கணும். இன்னொரு லட்சியமும் இருக்கு, அது மட்டும் இல்ல, அது பாதி லட்சியம். இன்னொரு லட்சியம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாபாவையும் நினைக்கணும், இன்னொரு பக்கம் மீண்டும் எந்த ஒரு நம்ம மூலமா எந்த ஒரு பாவ செயல் நடக்காம இருப்பதற்கு கூட கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, பாபாவை நினைக்கணும். எதுக்கு? ஏற்கனவே செய்த பாவ கர்மங்களை எல்லாம் எரிச்சு சாம்பல் ஆக்குறது, இல்லைங்களா? இது அடுத்தது, ஒரு பக்கம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பாவங்கள் செய்துட்டே இருந்தோம்னா என்ன பிரயோஜனம்? ஆகையால இதையும் நம்ம கவனத்துல வச்சிருக்கணும். இப்போ அட் பிரசன்ட் சங்கம யுகத்துல நம்ம மூலமா பாபா குழந்தை ஆன பிறகு நம்ம மூலமா எந்த விதமான பாவ கர்மமும் பாவ செயலும் நடக்க கூடாது. அந்த லட்சியம் எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்ம கர்மாதீத நிலைய அடைய முடியும். இந்த லட்சியம் இல்ல அப்படின்னா முடியாது. அதனாலதான் பாபா ஒரு பக்கம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சார்ட் வையுங்க. உங்களுடைய வரவு செலவு கணக்கு வையுங்க. சார்ட்ல நான் யாருக்காவது துக்கம் கொடுத்தேனா இதெல்லாம் செக் பண்ண சொல்றாரு, சோதனை செய்ய சொல்றாரு. அந்த சோதனை செய்ய செய்யதான் நம்ம எங்க பந்தனத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பந்தனத்துல இருக்கிறோமா, விடுபட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். ஆகையில ரெண்டு விஷயங்களும் மிகவும் முக்கியமானதாக இருக்கு. இப்போ நம்ம கர்மாதீத நிலை அடையணும் அப்படின்னா ஏன் அடையணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? அதுக்கு பாபா என்ன சொல்றார்? நீங்க நடிச்சு முடிச்சிட்டீங்க. 84 பிறவிகளுடைய பாகத்தை நடிச்சு இப்ப கடைசியில வந்திருக்கீங்க. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போகணுமா?
பாபா கேக்குறாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன விருப்பம்? திரும்பி போகணுமா? திரும்பி போகணும்னா தான் இந்த கிளாஸே தேவை. இல்ல நாங்க இங்கே இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு இருப்போம் அப்படின்னா அவசியம் இல்ல. கர்மாத்தீத் ஆகுவதற்கான வழிமுறைகளே நமக்கு தேவைப்படாது. ஆகல எல்லாருக்கும் அந்த லட்சியம் இருக்கா? எல்லாரும் கை கை உயர்த்த முடியுமா? யார் யார் வீட்டுக்கு போகணும்னு இருக்கிறீங்க? தயாரா இருக்கீங்க வீட்டுக்கு போறதுக்கு? ஆனா வீட்டுக்கு போறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வீட்டுக்கு போகணும்னா பாபா நீங்க ஜீவன் முக்தர் ஆகணும்ன்றார். அதாவது கர்மாதீத நிலைக்கு ஒரு சினானிம். அதே மாதிரியான இன்னொரு வார்த்தையும் பாபா அடிக்கடி பயன்படுத்துவார் முரளிகள்ல. ஜீவன் முக்தர் அப்படின்னா கர்மாதீதர், ஜீவன் முக்தர் அப்படின்னா ஜீவன் முக்தி இல்ல. ஜீவன் முக்தின்றது சத்தியுகத்தினுடைய ஒரு நிலை. ஆனா பாபா ஜீவன் முக்த நிலை அப்படின்னு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விடுபட்ட நிலை. இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எதையும் நம்ம விட்டுட்டு போக போறது இல்ல. எல்லாத்துக்கு இடையில இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த விடுபட்ட நிலையில இருப்பதற்கான பயிற்சி நம்ம செய்யணும். இதுதான் ஜீவன் முக்த நிலை. இன்னும் ஒரு வார்த்தை சொல்றார் பாபா, யோக யுக்த நிலை. இந்த நிலையில இருந்தோம், யோக யுக்த நிலையில இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சுலபமா கர்மாதீத நிலையை அடைய முடியும். இப்போ கலியுகத்துல பாத்தீங்கன்னா துன்பமே துன்பம்தான். சுகத்தினுடைய பெயர் அடையாளமும் இல்ல. சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா சுகமே சுகம்தான். துக்கத்தினுடைய பெயர் அடையாளமும் இல்ல. ஆனா சங்கம யுகத்துலதான் துக்கம் இருந்த போதிலும் நாம அதுல இருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்ய முடியும். இதுதான் மிக உயர்ந்த நிலை. அங்க சத்தியுகத்துல துக்கமே இருக்காது. துக்கம்னா என்ன, துன்பம்னா என்னன்னே நமக்கு தெரியாது. அது என்ன பெரிய விஷயம்? அல்லது கலியுகத்துல சுகம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. துன்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனால் சங்கம யுகத்தினுடைய இந்த நிலை பாருங்க, எவ்வளவு அழகான நிலை. எல்லாத்துக்கு இடையில இருந்து கொண்டே, அந்த துன்பங்களுக்கு இடையில இருந்து கொண்டே நம்ம வாழ்ந்து கொண்டே என்ன அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம்? சுகத்தினுடைய அனுபவம் செய்துட்டு இருக்கிறோம். இதுதான் கிரேட். இதுதான் உயர்ந்த விஷயம். அத்தீந்திரிய சுகம்தான் சங்கம யுகத்தினுடைய ஆஸ்தி அப்படின்னே சொல்லலாம். ஆகையால அந்த ஒரு இது இப்போதான் அந்த சங்கம யுகத்துல தான் நம்ம செய்ய முடியும். அப்படி என்னென்ன பந்தனங்கள் இருக்கு? நம்ம பார்க்க போனா நம்ம எவ்வளவு விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுட்டோம் இல்லையா? மேலோட்டமான விஷயங்கள், ஸ்தூல விஷயங்கள், பெரிய பெரிய பந்தனங்கள் என்ன இருக்கோ அதுல இருந்தா நம்ம விடுபட்ட மாதிரி தான் நமக்கு தோணுது இல்லையா? எவ்வளவு நியமங்கள் கடைபிடிக்கிறோம். பாபா வெளியில சாப்பிடாதீங்கன்னு சொல்றோம், ஓகே பாபான்னு சொல்றோம். இது இந்த ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, ஓகே. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், ஓகே. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நியமப்படி நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சூக்ஷ்ம பந்தனங்கள் எவ்வளவு இருக்கும்? ஸ்தூல பந்தனங்கள், பெரிய பெரிய பந்தனங்கள், மேலோட்டமான பந்தனங்கள். இதுல இருந்து எல்லாரும் நம்ம பிகேஸ் அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டுட்டோம். ஆனால் அந்த சூக்ஷ்ம பந்தனங்கள் இன்னும் நமக்கு நிறைய இருக்கு. அந்த சூக்ஷ்ம பந்தனங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா சாதாரண ஒரு லென்ஸ்ல முடியாது. மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் வேணும். அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போதுதான் அந்த பாக்டீரியா, ஜெர்ம்ஸ், வைரஸ் எல்லாம் தெரியும். அது போல ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு செக்கிங் பண்ணும் போதுதான் நம்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறோமா, நமக்கு என்னென்ன பந்தனங்கள் இருக்கு இல்ல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்திற்கு பந்தனம் அப்படின்றது என்ன கர்மா தீத்தர் அப்படின்னா பந்தன் முக்த் அப்படின்னு சொல்லுவார் பாபா. பந்தனத்துல இருந்து விடுபட்டவர். அப்ப என்னென்ன பந்தனத்துல இருந்து நம்ம இப்போ விடுபட வேண்டி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது 4 விஷயங்கள் தான். ஒரு விஷயம் என்ன, சரீரத்தினுடைய பந்தனத்திலிருந்து நான் விடுபட்டு இருக்கணும். இந்த சரீரம் கூட உடலு கூட ஒரு பந்தனம் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் பெருசா எங்களுக்கு இந்த உடல் மீது பற்று இல்ல, நாங்க பற்றற்றதா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த கவர்ச்சி எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நோய் வரும்போது அந்த வலி, அந்த வேதனை நம்மள தன் பக்கம் இழுக்குதா? அந்த இழுக்குதுன்னா நமக்கு என்ன இருக்கு? இன்னும் நம்ம அந்த உடலுடைய பந்தனத்துல இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆகையால அதையும் நம்ம கடந்து
போகணும், அந்த பந்தனத்தையும் கட் பண்ணணும். அப்போதான் நம்ம கர்மாதீத ஆக முடியும். 2வது பந்தனம் என்ன? உறவினர்களுடைய பந்தனம். மனிதர்கள் அல்லது உறவினர்களுடைய பந்தனம். அதுக்கு பாபா நிறைய பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உறவினர்கள் அப்படின்னா, நீங்க உங்களுடைய அனைத்து சம்பந்தங்களையும், உறவுகளையும் பாபாவிடம் வச்சீங்கன்னா, இந்த உறவினர்களிடமிருந்து நீங்க விடுபட முடியும். இந்த பந்தனத்தை நீங்க கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 3வது தொடர்பில் வரக்கூடியவர்களுடைய பந்தனம். ஆபீஸ் போறீங்க, வேலைக்கு போறீங்க, இல்ல எதிர் வீடு, பக்கத்து வீடு அல்லது யார் யார் உங்க தொடர்புல வர்றாங்களோ, இவங்க தான் உங்க தொடர்புல வரணும்னு யார் நிர்ணயிச்சாங்க? ஏன் இவங்க தான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க? ஏன் இவங்க தான் உங்க தொடர்புல வர்றாங்க? அப்படின்னா, அது கூட ஒரு கணக்குதான். அது கூட கணக்கு வழக்குதான். ஆகையால அதுவும் நம்மள என்ன பண்ணும்? இழுக்கும். இப்போ ஆபீஸ்ல கூட வேலை செய்றாங்க. ஏதோ பேசிட்டாங்க. அப்ப அந்த அந்த கர்மத்தினுடைய அந்த தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். நல்லதா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஒரு நல்ல விஷயம் நம்ம ஏதோ செய்துட்டோம் அப்படின்னா கூட, அத பத்தி யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னாலும், அத பத்தி எவ்ளோ நேரம் நம்ம சிந்தனை செய்வோம். இப்படி இப்படி நடந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அந்த சந்தோஷத்துல எவ்ளோ நேரம் நம்ம இருப்போம். அதுவே நெகட்டிவா யாராவது சொல்லிட்டாங்கன்னா கூட, அதையும் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடந்துடுச்சுன்னு அதே சிந்தனையில இருப்போம். அப்படின்னா, அந்த அந்த கர்மத்தினுடைய விளைவுகளுடைய தாக்கத்துல நம்ம இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகையால அந்த சூக்ஷ்ம செக்கிங் நம்ம பண்ணும்போது தான், அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். 4வது வசதிகள் அல்லது பொருட்கள். இந்த சரீரம் என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோமோ, நமக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, தேவைதான் வசதிகள். ஆனா அதன் மீது கூட நமக்கே தெரியாம என்ன ஆயிடுது? பந்தனம் ஆயிடுது சில நேரத்துல. அப்ப அந்த பந்தனத்துல இருந்து கூட நம்ம விடுபடணும். இப்ப நம்ம சொல்வோம், எங்களுக்கெல்லாம் காம விகாரம் இல்ல. பாபாவும் சொல்றார், ஆமா, காம விகாரத்தை நீங்க விட்டுட்டீங்க. ஆனால் காமனா அப்படின்னு சொல்லுவாங்க. காமனா அப்படின்னா இச்சைகள், ஆசைகள். அது போயிடுச்சா? அது இன்னும் இருக்குல்ல. பெரிய விகாரம் போயிடுத்து. காம விகாரம் போயிடுத்து. அத விட்டுட்டோம். ஆனா ஆசைகள், இச்சைகள் இன்னும் விருப்பங்கள் இதெல்லாம் இருக்குன்னா, அப்ப இன்னும் அந்த பந்தனம் இருக்குன்னு அர்த்தம். நான் கோபப்படுறது இல்ல. கோப விகாரத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தை விட்டுடுறோம். ஆனால் அந்த அதிகார தோரணை, நீங்க எந்த பதவியில இருக்கீங்களோ, குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி, அந்த அதிகார தோரணை, அந்த அதிகார தோரணையில பேசுறோம், காரியங்கள் செய்றோம் அப்படின்னா, அதுவும் என்ன? கோபத்தினுடைய அந்த விகாரத்தினுடைய அம்சம் தானே! சரி, எனக்கு பாசம் இல்ல, பற்று இல்ல, மோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால், சில நேரத்துல சிலர் பக்கம் சாய்வோம். அல்லது சிலர் நம்மள ஈர்க்குவாங்க. அந்த ஈர்ப்பு இருக்கு, சாய்தல் இருக்கு. அந்த பிரபாவத்துல வந்துடுறோம். இவ்ளோ நல்ல ஞானம் சொல்றாங்க. இல்ல இவ்ளோ நல்ல குணம் இருக்கு. இவங்க இவ்ளோ நல்ல சேவை செய்றாங்க. எனக்கு ஒண்ணும் பற்று இல்ல. ஆனா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுவும் சூக்ஷ்மத்துல என்னது? பந்தனம் தானே! 4வது அதாவது இது மோகம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? பேராசை. பெருசா எங்க பேராசையில நாங்க ரொம்ப எளிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ஹை இல்ல, ரொம்ப லோ இல்ல. பாபா சொல்ற மாரி ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னும் நீங்க சொல்லலாம். பெருசா பேராசை இல்ல நமக்கு. ஆனாலும் சில நேரத்துல என்ன ஆகும்? இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கு அப்படின்னா, அதுவும் என்ன? பேராசை தானே! பேர் வேணும். நான் ஒரு சேவை செய்தேன்னா, எல்லாரும் என்ன புகழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா பண்ணீங்க, நல்லா செய்தீங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கு. அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ பெயர், புகழ், ஃபெமிலியாரிட்டி இதெல்லாம் என்னது? இதுவும் பேராசை தானே! பெருசா எனக்கு பொருள் மீதோ, பணத்தின் மீதோ, மற்ற விஷயங்கள் மீதோ பேராசை இல்லாம இருக்கலாம். ஆனா, என்னை எல்லாரும் மதிக்கணுன்ற பேராசை இருக்குல்ல, அந்த ஆசை இருக்கு இல்லையா? அதுவும் அந்த விகாரத்தினுடைய அம்சம் தான். அகங்காரம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும், நான் அப்படின்றது, நான் தான் இந்த சேவைய நல்லா செய்ய முடியும். என்னால தான் இது நல்லா நடக்குது அப்படின்னு சூக்ஷ்மத்துல அகம் இருக்கு. அந்த அகங்காரம் இருக்குன்னா, அப்ப அதுவும் பந்தனம் தானே! இது போல பெரிய பெரிய பந்தனங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டுட்டோம். ஆனா சூக்ஷ்ம பந்தனங்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆகையில ரொம்ப சூக்ஷ்ம செக்கிங் தேவை.
இப்போ அந்த கர்மாத்தீத்தர் ஆகணும் அப்படின்னா யார் ஆயிருக்காங்க? யாராவது ஆயிருந்தால் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணும் சில நேரத்துல. அதுக்கு ரோல் மாடல் பிரம்மா பாபா. பிரம்மா பாபா கர்மாத்தீத்தர் ஆனார். நீங்க யோசிச்சு பாருங்க. பிரம்மா பாபா எல்லாருக்கு இடையில இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஃபேமிலி, 300 பேர் 350 பேர் இருந்தாங்க. எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க, நல்ல யோகிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பாபா குழந்தைகளா இருந்தாங்க, பாபாவுக்காக வந்துட்டாங்க. எல்லாருடைய சுபாவம் சம்ஸ்காரம் ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கு இடையில இருந்து கூட பிரம்மா பாபா முயற்சி செய்து உழைப்பு செய்தார். உழைத்து அவர் கர்மாத்தீத்த நிலை அடைஞ்சார். மறைமுகமான ஒரு உழைப்பு. அப்போ நாம கூட எல்லாத்துக்கும் நடுவுல இருந்துதான், இதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. நமக்கு எந்த கணக்கு வழக்கும் இல்ல. எல்லாம் நான் மட்டும் இருக்கிறேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னா எந்த பிரச்சனை இல்ல. ஆனா எல்லாருக்கு இடையில இருக்கும்போது சுபாவ சம்ஸ்காரத்துடைய மோதல் எல்லாம் வரும்போது, நாம அவங்களுக்கு இடையில இருந்து கொண்டு நம்ம அந்த தாக்கத்துல வராமல், அந்த கர்மத்தினுடைய பிரபாவத்துல வராமல், பந்தனத்துல மாட்டாமல் நம்ம இருக்கணும்னா, அதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும். அதுக்கு தான் பாபா இதுக்கெல்லாம் நமக்கு தூய்மையினுடைய பலம் தேவை அப்படின்றார். அந்த தூய்மையினுடைய பலம் அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியா கடக்க வச்சிடுறது. எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். அந்த தூய்மையினுடைய பலம் இருந்தால் போதும். அந்த 4 விஷயத்துல தூய்மையா இருக்கணும்னு சொல்றார் பாபா நாளைக்கு முரளில கூட. அந்த தூய்மையினுடைய பலம் இருந்ததுன்னா, பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கடந்து போக முடியும். ஆனா அந்த தூய்மையினுடைய பலத்துக்கு நமக்கு என்ன தேவையா இருக்குன்னா, ஞான பலமும், யோக பலமும் வேணும். அந்த ஞான பலம், யோக பலத்தின் மூலமா நம்முடைய ஸ்திதி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய மனநிலையை நம்ம உருவாக்கிக்கணும். அப்பதான் அந்த தூய்மையினுடைய பவர் நமக்குள்ள இருக்கும். அந்த பவர், அந்த சக்தி அல்லது அந்த பலம் இருக்கும் போதுதான் நம்ம ஜெயிக்க முடியும். உதாரணத்திற்கு நம்ம சத்தியுகத்துல இருக்கும்போது எப்படி இருந்தோம்? அந்த ஆத்மா எப்படி இருந்தது? சத்தியுகத்தினுடைய ஆத்மா என்ன சொல்லுவோம்? சம்பூர்ண நிலையில இருந்தது. நிரம்பிய நிலையில, முழுமையான நிலையில இருந்தது. முழு நிலவு போல இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா ஃபுல் சார்ஜ். எல்லாத்துலயும் ஃபுல் குணங்கள், சக்திகள் எல்லாத்துலயும் சத்தியுகத்துல ஃபுல்லா இருந்தது. அப்போ ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு சொல்றார் பாபா. அப்போ ஆத்மாதான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. மனம், புத்தி, சுபாவம், கர்மேந்திரியங்கள் மீது அந்த ஆட்சி பண்ணக்கூடிய பவர் ஆத்மாவுக்கு தான் இருந்தது. சரி, இது போல பிறவிகள் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் 100% சார்ஜ் இருந்தது. அதுக்கப்புறம் 2 யுகங்கள் முடிஞ்சது, 50% சார்ஜ் குறைஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவித்ரதா சக்தி, தூய்மையினுடைய சக்தி இழக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் குறையுது. அப்போ மனதிற்கு முதல்ல ஆத்மா அடிமை ஆகுது. மனம்தான் மந்திரி. அப்போ சத்தியுக திரேதாயுகத்துல ஆத்மா சொன்ன மாதிரி அந்த சூக்ஷ்ம கர்மேந்திரியங்கள், ஸ்தூல கர்மேந்திரியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஆத்மா இயக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த துவாபர யுகம் 3வது யுகத்துக்கு வரும்போது ஆத்மா கொஞ்சம் மெதுவா அப்படியே சாய்து மனம் சொல்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சது. அப்போ மன இஷ்டத்துக்கு எல்லாம் தேக உணர்வுல வந்தோம். மனம் சொல்ற மாதிரி கேட்டோம். பாவ கர்மங்கள் செய்தோம். அந்த சன்ஸ்காரத்தை பதிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிட்டோம்? அந்த சன்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி செயல்கள் செய்ய ஆரம்பிச்சோம். அதனால்தான் பாபா விலங்குகளை விட மோசமாக இருக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்றாரு பாபா அப்படின்னா, விலங்குகள் பார்த்தீங்கன்னா யோசிக்காது. அது ஏதோ நினைச்சதா செய்துடுறது. அதுக்கு புத்தி இல்ல, பெருசா பகுத்தறிவு இல்ல, யோசிக்கிறது இல்ல. அது திரும்ப திரும்ப என்ன வேணுமோ அதை செய்துட்டு தான் இருக்கும். அதே போலதான் மனிதர்கள். பார்த்தோமா அடைஞ்சிடணும், பார்த்தோமா சாப்பிட்டுடணும், பார்த்தோமா எடுத்துக்கணும், அடைஞ்சிடணும். இப்படியே தான் என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் வேணும். இந்த சம்ஸ்காரம் ஆயிடுச்சு. மீண்டும் மீண்டும் அதையே செய்துட்டு இருக்கும் போது மீண்டும் மீண்டும் பந்தனத்துல வந்துட்டோம். கடைசியில பாபா சங்கம யுகம் வந்தது. சிவ பாபா பிரம்மா பாபாக்குள்ள வந்தார் இல்லையா? இப்ப என்ன சொல்றார் பாபா அப்படின்னா, வீட்டுக்கு திரும்பி போகணும், கர்மாதீதர் ஆகணும்.
இவ்ளோ அடிமையா இருக்கீங்களே, கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க, சுதந்திரமாக வாழுங்க அப்படின்னு சொல்றார். சுதந்திரமாகணும், ஃப்ரீ பேர்ட் ஆகணும் இல்லையா? அதுதான் கர்மாதீத நிலை. எத்தனையோ பந்தனங்கள், அந்த சம்ஸ்காரத்திற்கு நல்ல அடிமையா இருக்கிறோம். முதல்ல மனதிற்கு மட்டும்தான் அடிமையா இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்ஸ்காரத்துக்கு கூட அடிமை ஆயிட்டோம். மீண்டும் மீண்டும் அதே தவறுகள் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். இப்போ பாபா, நீங்க சுதந்திரம் ஆகணும், விடுவிக்கிறேன் நானு, விடுவிப்பவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நான் உங்களை விடுவிக்கிறேன், இந்த பந்தனங்களில் இருந்தெல்லாம் நான் விடுவிக்கிறேன் அப்படின்றார். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? பிரம்மா பாபா தான் ரோல் மாடல். ஆகையால யாரை பின்பற்றணும்? பிரம்மா பாபாவை பின்பற்றினாலே போதும். அப்புறம் அவர் அப்படி என்ன செய்தார் அப்படின்னா, முதல் பாயிண்ட் வழிமுறைகள் அப்படின்னு இல்ல, பிராக்டிசஸ் தானே. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா, ஒரு எக்ஸசைஸே எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டே இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க, இவ்வளோ பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னா, எனக்கே ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே சொல்லி கொடுக்கும் போது எனக்கு அது செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. 3 முறை 5 முறை செய்யறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு 3 நாள் என்ன 100 முறை கூட நான் செய்யறேன். பழகிட்டோம்னா கஷ்டமானது கூட என்ன ஆயிடும்? சகஜமாயிடும். அதுபோல சில பிராக்டிசஸ், அது கண்டிப்பா நம்ம செய்தே ஆகணும். பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ் இல்லையா? பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. முயற்சியும் செய்யணும், பயிற்சியும் இருக்கணும். 2 முயற்சி, பயிற்சி 2 இருந்ததுன்னா கண்டிப்பா நாமும் விரும்புற நிலை அடைய முடியும். முதல்ல நமக்குள்ள இருந்து அந்த ஆசை இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், அல்லது உற்சாகம் இருக்கணும். எப்படியாவது நான் கர்மாதீத நிலை அடையணும், தந்தைக்கு சமமான நிலை அடையணும், அப்போதான் அவர் கூட நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த விருப்பம் இருக்கணும். நம்ம உள்ளத்திலிருந்து அது விரும்பினால்தான் அதற்கு அந்த நிலை அடையிறதுக்கு நம்ம இயல்பா முயற்சி செய்ய முடியும். இது யாரோ சொல்லி நம்ம செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு கேட்கிறோம், நாளை ஒரு வாரம் செய்வோம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அதுக்கப்புறம் மறந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி மாறிடுவோம். அதனால நமக்கு அந்த உள்ளுக்குள்ள உறுதி இருக்கணும். எப்படியாவது நான் இதெல்லாம் செய்யணும். உதாரணத்திற்கு முதல் பிராக்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். புதுசா எதுவும் கிடையாது. கர்ம யோகியாக வாழணும். அந்த கர்ம யோகி ஆகும் போதுதான் கர்மாதீத நிலையை அடைய முடியும், அல்லது கர்ம யோகத்தின் மூலமாக தான் கர்மாதீத நிலையை அடைய முடியும். அப்ப நான் செய்யற ஒவ்வொரு செயல்லையும் யோகா இருக்கணும். அந்த யோகத்தை நான் அதுல நிரப்பணும். அந்த அளவுக்கு நமக்கு கவனம் இருக்கணும். எல்லாம் நமக்கு தெரியும், ஞானம் தெரியும், இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனால் பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நடைமுறையில கடைபிடிக்கணும்னு பார்க்கும்போது குறை இருக்கு. எல்லாம் தெரியும், செய்யறோமா? அவ்வப்போது செய்யறோம் இல்லையா? இந்த மாதிரிதான் பதில் வரும். ஆகையால அந்த கர்ம யோகி, நாளைக்கு முரளில பாபா சொல்றாரு, 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்களேன். 1 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பழக்கமாயிடும் அப்படின்றார். அதனால மேலோட்டமா நம்ம செய்யறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு லட்சியம் வச்சிருக்கலாம். நான் எந்த செயல் செய்யறேனோ அதுல நான் முதல்ல யோக சக்தியை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். யோகத்துல இருந்துதான் நான் செய்யணும். என்னுடைய செயலும் யோகா தனித்தனியா பிரியக்கூடாது, 2 கம்பைண்டா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு லட்சியத்தை வச்சு பிராக்டிஸ் பண்ணா பழகிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது பழக்கமாயிடும். இப்ப பாருங்களேன், நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, முதல்ல நான் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்பு தட்டுல சாப்பாடு வந்த உடனே அப்படியே சாப்பிட்டுடுவோம் இல்லையா? ஆனா பாபா குழந்தை ஆன பின்னாடி யார் எது கொடுத்தாலும், தண்ணீர் கொடுத்தாலும் சரி, காஃபி குடிச்சாலும் சரி, இல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டோம். ஒரு செகண்டாவது என்ன பண்றோம்? நல்லா யோகா பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி டைம் இல்லைன்னு ஒரு செகண்டாவது திருஷ்டியை கொடுத்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுற பழக்கம் வந்துடுச்சு. அது பழக்கம் தானே. அதே போல நான் கர்ம யோகியாக இருக்கணும். அவ்வளவுதான். என்ன கர்ம வேணாலும் செய்யுங்க. ஆனால் யோகத்துல இருந்து அதுல அந்த கர்மத்துல பாபா நினைவு இருக்கணும். இது கேட்கறதுக்கு இவ்வளவுதானே அப்படின்னு தான் தோணும். செய்து பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கர்ம யோகியாக நம்ம இருப்போம்? எத்தனை செயல்கள் செய்யறோம்? எண்ணி பாருங்க.
அத்தனை செயல்கள்லயும் பாபா நினைவுன்றது இருக்கா? ஒரு போன் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. போன்ல பேசுறோம். அப்போ நம்ம வந்து கர்ம யோகியா இருந்துதான் பேசுறோமா? அதனால ஒரு போன் வந்தது. நம்ம போன் பேசுறோம் அப்படின்னா, அந்த ஆத்மா அந்த பக்கம் யாரோ பிகேயோ, நான் பிகேயோ, ஞானியோ, அஜ்ஞானியோ யாரோ, ஆனா முதல்ல அவங்கள ஆத்மாவ பார்த்துட்டு, அவங்களுக்கு சகாஷ் குடுத்து அப்புறம் பேசுங்க. அப்ப எது தேவையோ அது மட்டும் தான் பேசுவீங்க. தேவையற்ற விஷயங்கள் பேச மாட்டோம். இல்லையா? அதுபோல ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் கர்ம யோகியா இருக்கணும்னு நம்ம லட்சியத்த வச்சோம் அப்படின்னா, ரொம்ப கவனமாக இருப்போம். இப்போ உதாரணத்திற்கு வியாழக்கிழமை முரளில பாபா, நான் ரூப் பசந்த் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபாவுடைய முரளினால என்ன அப்படின்னா, சொல்லி புரிய வைக்கிற விஷயங்கள் சிலதா இருந்தால், சொல்லாமலே புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கும். அவர் சொல்றார், "நான் ரூப் பசந்த்" அப்படின்றார். அப்படின்னா, நான் வாய் திறந்தா ஞானம் தான் வரும். நான் வாய் திறந்தா அந்த யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் வரும். பயனுள்ள விஷயங்கள் தான் வரும். மனமுள்ள விஷயங்கள் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் வாய் திறந்தால் என்ன வரணும்? அ ஞான ரத்தினங்கள் வரணும். ரூப்புக்கு வாய் திறந்தா ஞான ரத்தினங்கள் வெறும் ரத்தினங்கள் தான் கொட்டுமா வாயில இருந்து. அதுபோல நான் வாய் திறந்தா ஞான ரத்தினங்கள் தான் வரணும். அல்லது நான் வாய் திறந்தா மல்லிப்பூ. அந்த பசந்துக்கு வாய் திறந்தா மல்லிப்பூ தான் கொட்டுமா? அப்படின்னா, நான் வாய் திறந்தா நல்ல மலர்கள் போன்ற இனிமையான மனமுள்ள வார்த்தைகள் பேசணும். இது முடியாது. எப்பவுமே இது முடியாது. ஆனா பிராக்டிஸ் பண்ணா தானே! அப்போ ஒண்ணொண்ணு பிராக்டிஸ் பண்ணா தான் ஏன் முடியாது? இது ஏன் நான் செய்யறதில்ல? அப்படின்னு நாமளே உணர முடியும். ரியலைஸ் பண்ண முடியும். அப்ப எப்ப நம்ம ரியலைஸ் பண்றோமோ, இது பாபாவுடைய ஞானம் இப்படி இல்ல. இன்னைக்கு சொல்லிட்டாரு பாபா, நாளைக்கே அந்த நிலை வந்துடுச்சு அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து, வந்து, வந்து உணர்ந்து, உணர்ந்து, உணர்ந்து அதுக்கப்புறம் நம்மள விட்டு அந்த விஷயங்கள் போகும். ஆகையால தான் பாபா நல்லா நீங்க பயிற்சி வந்து செய்யுங்கன்றார். ஆகையால முதல் பாயிண்ட் வந்து கர்ம யோகியாக இருக்கணும். பிரம்மா பாபா இதை தான் செய்தார். மறைமுகமான முயற்சின்னா, அவர் கர்ம யோகியாக இருந்தார். வாழ்ந்து காட்டினார். நாம பாபாவ பார்க்கல. ஆனா தாதிமார்கள் மூலமா கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? தாதிமார்கள நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? இப்ப பாருங்க, தாதிமார்கள் கூட கிடையாது. ஆகையால நம்ம தாதிகள பார்த்திருக்கோம். அப்ப அவங்க பிரம்மா பாபா பத்தி எவ்ளோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆகையால நாம கூட பிரம்மா பாபாவையும், தாதிமார்களையும் பின்பற்றி கர்ம யோகியாக இருக்கணும். 2வது பாயிண்ட் என்ன பிராக்டிஸ்க்கு அப்படின்னா, பிரம்மா பாபா என்ன செய்தார்? அ எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டார். பாபா இந்தாங்க சாவி. கார் சாவிய வந்து பாபா கிட்ட குடுத்துட்டார். இந்தாங்க இந்த சரீரமும் உங்களுடையது. எல்லாமே உங்களுடையது. என்னுடைய ஆஸ்தி என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுடையது. சாவி பிடிங்க. இனி நீங்க டிரைவ் பண்ணுங்க. நான் ஓய்வா உட்கார்றேன்னு. இல்லையா? அதுபோல நாம கூட கம்ப்ளீட் என்ன ஆகணும்? அர்ப்பணம் ஆகணும். ம். அதாவது செய்விக்கிறவர் பாபா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் செய்விக்கிறவர் பாபா அப்படின்னு நம்ம நினைச்சு செய்தோம்னா, அந்த செயல் எப்படி இருக்கும்? இல்லையா? எவ்ளோ விடுபட்டு நம்ம வந்து செய்வோம். அதனால செய்விக்கிறவர் பாபா, பாபா செய்விக்கிறார், நான் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கம்ப்ளீட்டா பாபாவுக்கு சரண்டர் ஆயிட்டு, சாவிய குடுத்துட்டு, நல்லா ஆறாம் சொல்லுவாங்க ஹிந்தில. ஆறாம்ன்னா நல்லா ஓய்வா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லா காரியங்கள் செய்யும். அப்ப செய்விக்கிறவர் பாபா அப்படின்ற அந்த நினைவுல நம்ம இருக்கும்போது, அவசர அவசரமா நம்ம செய்ய மாட்டோம். சில நேரத்துல எவ்ளோ எல்லாத்துலயும் வந்து வேக வேகமா செய்ற மாதிரி இருக்கு. அவசர அவசரமா செய்ற மாரி இருக்கு. அப்ப நமக்கு ஆத்ம உணர்வும் இருக்காது. பாபா நினைவும் இருக்காது. பாபா சேவை தான் செய்துட்டு இருப்போம். ஆனாலும் அந்த மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது, அது நல்லா இருக்காது. அதனால தான் எதையாவது ஒண்ணு கீழ போடுவோம். எதையாவது ஒண்ணு உடைப்போம். அல்லது ஏதாவது தவறா செய்துருவோம். அதனால பாபா பிராக்டிஸ் பண்ணுங்க. செய்விக்கிறவர் பாபா அப்படின்னு நீங்க எப்பவுமே நினையுங்க. நீங்க செய்றவங்க தான் நான் செய்யல. பாபா செய்றார், செய்விக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு ரொம்ப உள்ளத்துல இருந்து வந்து இருக்கணும். ரொம்பவும் அந்த அடிப்படை அவ்ளோ வந்து அந்த பேசிக் இது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். செய்விக்கிறவர் பாபா. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாபாவை கேட்டுட்டு செய்யணும். எந்த விஷயமாக இருந்தாலும்
எங்களுக்கெல்லாம் வந்து சமீபத்துல சந்திரிகாபேன் வந்து சும்மா மீட் பண்ணாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்கேயோ நாங்களும் போயிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. 2, 3 சிஸ்டர்ஸ் உட்கார்ந்தோம். அவங்கள மீட் பண்ணாங்க. அது அமிர்த வேளை முடிச்சிட்டு அந்த அந்த 5:00 டைம். அப்போ மீட் பண்ணிட்டு நாங்க 2, 3 சிஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, எது செய்றீங்களோ இல்லையோ ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடையதாக ஆக்கிக்கணும். எதுக்குமே இம்மீடியட்டா பதில் சொல்லக்கூடாது. நான் பாபாவை கேட்டு சொல்றேன் அப்படின்னு பழகிக்கோங்க. அப்போ அந்த எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது தவறாக ஆகவே ஆகாது. பந்தனம் ஆகாது. ஏன்னா, இல்லன்னா என்ன ஆகும்னா, எங்களுடைய நிலைமை அப்படி இருக்கு. நெறைய பேருடைய தொடர்புல நாங்க வரும்போது, நெறைய விஷயங்கள்ல ஈடுபடும்போது, எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட பந்தனம் ஆயிடும். சுமை ஆயிடும். அப்ப அந்த சுமை இருக்கும்போது, பந்தனம் இருக்கும்போது, நாங்க கர்மாதீத் எப்படி ஆக முடியும்? எல்லாருக்கும் படிச்சு சொல்றோம் கர்மாதீத்த நிலை அடையணும்னு. ஆனா நம்ம ஆக முடியாது. ஆகையால அவங்க வந்து ரொம்ப எனக்கு தெரியும் சகோதரிகள் அப்படின்னா, எவ்வளோ பொறுப்பு இருக்கு, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ வேலைகள் செய்யணுன்றது தெரியும். ஆகையால நீங்க கவனமா இருக்கணும்னா, இத பிராக்டிஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் பாபா கிட்ட கேட்டு நான் சொல்றேன், கேட்டு நான் செய்றேன் அப்படின்ற பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. அப்படிதான் இருக்கு, சொல்றோம். பட் சில நேரத்துல என்ன ஆயிடுது, அந்த ஞாபகம் வந்து பாபான்னு சொல்லிட்டு செய்துருவோம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு பாபா பேசுங்க பாபா கிட்ட, சொல்லுங்க. பதில் ரிப்ளை வரட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து செய்யணும். அந்த மாரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பாபா நெறைய அந்த டச்சிங்ஸ் எல்லாம் குடுக்குறாரு. ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வருது, பிரச்சனை வருதுன்னு சொன்னா, சரி பாபா கிட்ட சொல்வோம்னா, உடனே பாபா அந்த டச்சிங்ஸ் மாரி இருக்கும். அல்லது அத ஃபீல் பண்ண வைக்கிறார். நீ இத போல பேசு, நீ இது போல செய், நீ இது போல சொல்லு, நீ இது போல மெசேஜ் குடு அப்படின்னு எல்லாமே நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம எங்கேயும் போய் பந்தனத்துல மாட்டிக்க மாட்டோம். அவ்ளோ வந்து விடுபட்ட நிலையில இருந்து நிர்வாகம் வந்து செய்ய முடியும். ஆகையால ஸ்தூலத்துல பந்தனம் இல்ல. இப்ப எங்களுக்கு என்ன பந்தனம் இருக்கு? எல்லாத்துல இருந்து விடுபட்டு வந்துட்டோம். ஆனா சூக்ஷ்மத்திலயும் நெறைய பந்தனங்கள் இப்படியெல்லாம் இருக்கும்போது, குடும்பம்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு 2 குழந்தைகள், 3 குழந்தைகள் அப்படி இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு எவ்ளோ பெரிய குடும்பம். எவ்வளோ மனிதர்கள் எத்தன பேர் பேசுவாங்க, எத்தன பேர் விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆகையால இந்த பிராக்டிஸ் வந்து செய்விக்கிறவர் பாபா அப்படின்றது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சுன்னா, அப்ப நமக்கு எங்கேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால இந்த பயிற்சி ரொம்ப வந்து மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாம். 3வது வந்து அஷரீரி நிலை. போன மாசம் ஃபுல்லா விதேகி, விதேகி, விதேகின்னு சொன்னார் இல்லையா பாபா? நானு போன மாசம் எங்கேயோ கிளாஸ் பண்ணேன். அப்போ சொன்னேன், அவ்யக்த இஷாரால எவ்ளோ விதேகி, விதேகி, படிக்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம், கேட்கிறோம், விதேகி, விதேகி ஆனோமா? இல்லையா? அப்போ நம்ம அது வந்து கேட்கிறோம். முரளிய கேட்கிறோம். கர்மாதீதர், கர்மாதீதர் கேட்கிறோம். பட் அந்த பயிற்சி செய்யணும் இல்லையா? அதனால அந்த அஷரீரி நிலை அப்படின்றது இங்க தான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். சைலன்ஸ்ல இருக்கிறது. ஷரீர சரீரத்திலிருந்து நான் தனியானவன். அந்த உணர்வு இங்க தான் வர முடியும். பரந்தாமத்துல நம்ம அப்படிதான் இருப்போம். நம்முடைய அனாதி நிலையில எப்படி இருப்போம்? எந்த பந்தனமும் இருக்காது. எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிறோன்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா இங்க சங்கம யுகத்துல, இங்க அந்த பரந்தாமத்தினுடைய அந்த நிலைய அனுபவம் பண்ணணும். அதுதான் கிரேட். இல்லையா? பரந்தாமத்துல எதுவுமே இருக்காது. எல்லாம் மர்ஜா இருக்கும். எந்த பந்தனமும் இருக்காது. அந்த பரந்தாமத்தினுடைய ஸ்டேஜ இங்க நம்ம சங்கம யுகத்துல இங்க அனுபவம் பண்ணணும். அதுதான் அடிக்கடி பாபா இந்த லாஸ்ட் பாப்தாதா மீட்ல கூட அனாதி நினைவு ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார். இங்கே அங்க இல்ல. இங்கேயும் நம்ம வந்து அந்த அனாதி நிலையினுடைய ஸ்வரூபத்துல இருக்கணும். பரந்தாமத்துல அனுபவம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா, இப்ப நம்ம வந்து செய்யணும். அந்த மாரி எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் என்னுடையதுன்னு வச்சுக்கிட்டு, அதுக்காக நம்ம பிரத்யேகமா முயற்சி வந்து செய்யணும். அப்ப அந்த அசரீரி நிலைய நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, தினமும் என்ன செய்யணும்? ஆத்மா தெரியும். பட் அந்த ஆத்மா உணர்வுல இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? பிராக்டிஸ் அப்படின்னா, சாட்சி நிலை. அப்படின்னா, பற்றற்ற பார்வையாளர் நிலை நமக்கு வேணும். தினமும் நம்ம வந்து
நம்முடைய உடலையும் பற்றற்ற பார்வையாளராகி பார்க்கணும். நம்முடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, குடும்பம், அவங்களையும் பற்றற்ற பார்வையாளராகி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு ரியலைசேஷன், அதுல இருந்து ஈஸியா நம்மளால விடுபட முடியும். யார் இவங்கெல்லாம்? இவங்க என்னுடைய குழந்தைகளா? இவர்தான் என்னுடைய கணவரா? இவங்க தான் என்னுடைய பெற்றோரா? கொஞ்சம் சாட்சியா இருந்து பற்றற்ற பார்வையாளரா இருந்து பாருங்களேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில பாபா இருப்பார். அப்போ வந்து எவ்வளவுதான் நீங்க அவங்களோட பழகுனாலும், பேசினாலும், எல்லாம் செய்தாலும் பந்தனம் ஆகவே ஆகாது. அதுவே நம்ம பற்றற்ற பார்வையாளராக இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது பந்தனம் ஆயிடும். அதனுடைய விளைவு துன்பம் தான், சுமை தான், பறக்க முடியல, யோகா வரல. இன்னும் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்ஸே சொல்லிட்டு இருக்கிறோம். பாபா பறக்கும் கலை என்றார், பறக்க முடியல. யோகா பண்ணுங்கன்றார், யோகா தான் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி கர்மாதீத நிலை அடைய முடியும்? ஆகையால தினமும் ஒரு 10 நிமிடங்களாவது பற்றற்ற பார்வையாளராகிய நம்ம வந்து காரியங்கள் செய்யணும். நம்ம வந்து கிச்சனுக்குள்ள சமைக்கிறீங்கன்னா, பற்றற்ற பார்வையாளராக இருந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் பாருங்க. பாத்திரங்கள பாருங்க, பொருட்கள பாருங்க. நீங்க என்ன சமைக்க போறீங்க அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் பாபா செய்விக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னும் மெதுவா அன்பா செய்யுங்க. சவுண்ட் கூட வராது. நான் எங்க சிஸ்டர்ஸ சொல்லிட்டு இருப்பேன். பாத்திரங்கள் நீங்க சமையல் அறைக்குள்ள சமைக்கிறீங்கன்னா, பாத்திரத்தினுடைய சவுண்ட் கூட வரக்கூடாது. அதுதான் அஷரீரி நிலையினுடைய தன்மை. கர்ம யோகியினுடைய தன்மை. இல்ல ரொம்ப ஒர்க் கான்ஷியஸ்ல செய்யும்போது, அங்க என்ன ஆகுது? சத்தம் வந்து வருது. அவ்ளோ சைலன்ஸ். கிச்சனுக்குள்ளேயும் அவ்ளோ சைலன்ஸ் இருக்கணும். டைனிங் ஹால்லயும் அவ்ளோ சைலன்ஸ் இருக்கணும். அப்போதான் அந்த சென்டர்ல அந்த தவத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். மற்றபடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வசதிகள் நெறைய இருக்கு. நெறைய பொருட்கள் வச்சு அலங்கரிச்சு எல்லாம் பண்றோம். ஆனா தவத்தினுடைய வைப்ரேஷன்ஸ் இல்ல நம்ம கொண்டு வரணும். வீட்ல இருந்தாலும், சென்டர்ல இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்முடைய கடமை. நான் ஒரு பிகே அந்த வீட்ல இருக்கிறேன்னா, எனக்கு அந்த கடமை இருக்கு. அப்ப என்னுடைய கடமையும் நான் செய்யணும். வைப்ரேஷன்ஸ் நான் தான் பரப்பணும். அப்ப நான் சாட்சியா இருந்தால் தான், பற்றற்ற பார்வையாளராக இருந்தால் நான் வைப்ரேஷன்ஸ் குடுக்க முடியும். இல்லன்னா நான் எப்படி செய்ய முடியும்? ஆகையால அந்த மாரியான பற்றற்று இருந்து பார்க்கிறதுக்கு பயிற்சி வேணும். அப்படி கொஞ்ச நாள் தான் எல்லாமே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கஷ்டமும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு அத வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற கான்ஷியஸ்ல செய்வோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? அது அப்படியே வந்து அ இயல்பா நம்ம சுபாவமாக மாறிடும். அதனால இந்த அஷரீரி நிலைக்கு முக்கியத்துவம் வந்து குடுக்கணும். நான் உன் சரீரமே இல்ல. அவ்வளோதான். ஆத்மா நான் தனியானவன் ஆயிட்டேன். ஆத்மா மட்டும் தான் நான் இருக்கிறேன். ஒன்லி வைப்ரேஷன்ஸ். அவ்வளோதான். அமைதி என்ன? நான் அமைதியான ஆத்மான்னு சொல்றோமே, அமைதினா என்ன? வைப்ரேஷன்ஸ் தான். சரீரமே போயிடணும். அவ்ளோ வைப்ரேஷன்ஸ் இருக்கணும். அதுதான். அந்த அனுபவம் நம்ம வந்து தினமும் செய்யணும். அமிர்த வேளையில மட்டும் இல்ல. மத்த நேரத்துல கூட இந்த அனுபவத்த நம்ம அப்பப்போ ரொம்ப நேரம் செய்யணும்னு இல்ல. ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வந்து அந்த பிராக்டிஸ் வந்து பண்ணணும். அதனால அஷரீரி நிலை பயிற்சி செய்யுங்க. போன மாசம் ஃபுல்லா அதேதான் பாபா விதேகி நிலை பற்றி தான் சொன்னார். அப்போ வந்து இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும்? பற்றற்ற பார்வையாளராக பார்க்க நிச்சய புத்தி உடையவர்களாக ஆயிடுவீங்க. டிராமா பாயிண்ட்ல அசைக்க முடியாதவர்களாக ஆயிடுவீங்க. மற்றபடி நிச்சய புத்தி என் மீது நிச்சயம் இருக்கு, பாபா மீது நிச்சயம் இருக்கு, எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம் குடும்பத்தின் மீது நமக்கு அந்த அளவுக்கு நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கிறோமா? அங்கதான் நம்ம என்ன பண்றோம்? ஆடிடுறோம். ஆகையால டிராமால கூட நம்ம வந்து பாபா இப்ப சொன்னாங்கல்ல நத்திங் நியூ ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா, நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கணும். இல்லன்னா அந்த கர்மம் நம்மள என்ன ஆயிட்டு இருக்கும்? யாரோ நமக்கு ஏதோ செய்றாங்க. நமக்கு வந்து ஏதோ பேசுறாங்க. தேவையில்லாம நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நாமளும் டிஸ்டர்ப் ஆயிட்டோம் அப்படின்னா, அப்ப அதுக்கு என்ன பேரு? இல்லையா? அவங்க கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்கு, அது ஒரு டெஸ்ட் பேப்பரா நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்கு, அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, நான் எப்படி இருக்கணும்? பிரம்மா பாபா எப்படி இருந்தார்? எவ்ளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் பாபா இருக்கிறார். பாபா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எவ்ளோ நிச்சய புத்தியுடையவராக இருந்தார். அதனால தான்
கவலையற்றவராக இருந்தார். அப்போ நாம கூட அதை பிராக்டிஸ் பண்ணணும். நிச்சய புத்தி. எனக்கு நாடகத்துல ஒவ்வொரு காட்சியில நிச்சயம் இருக்கா? ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாகம் அதுல எனக்கு நிச்சயம் இருக்கா? என்னை சுத்தி இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஏன் இருக்கிறாங்க? எதுக்கு இருக்கிறாங்க? அந்த அந்த புரிதல் எனக்கு இருக்கா? அப்போ நம்ம எமோஷனல் ஆக மாட்டோம். இல்லன்னா ஸ்தூலத்துல நமக்கு பந்தனம் ஆகாது. இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி செய்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லி எமோஷனல் பாண்டேஜ் ரொம்ப பந்தனம் அதிகமாயிடுது. அத கட் பண்றதுக்கு நம்மளால அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த இதையாவது கூட விட்டுட்டு போயிடலாம். வீட்ட விட்டு சென்டருக்கு வந்துடலாம். இல்ல ஏதோ விட்டுட்டு நீங்க தனியா ஞானியா இருக்கலாம். அது கூட ஈஸி. ஆனா எமோஷனல் பாண்டேஜ் இருக்கே! இல்லையா? வந்தோம். அப்புறம் ஞானிகளோடு நம்ம அ பந்தனம் இருக்கே! இது ரொம்ப கஷ்டம். அதனால யாராக இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்கிறாங்கன்னா, கணக்கு வழக்கு முடிப்பதற்காக தான் வந்திருக்கிறாங்க. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும் இல்லையா? நாடகத்தின் மீது நிச்சயம் இருக்கணும் இல்லையா? அந்த நிச்சய புத்தி இருந்ததுன்னா, யார் என்ன செய்தாலும் நாம ரொம்ப யோசிக்க மாட்டோம். யோசிச்சு என்ன ஆயிட்டிருக்கு? மறுபடியும் பந்தனம் ஆயிட்டிருக்கு. அவங்கள பத்தி யோசிக்க, அவங்களோட தானே கனெக்ட் ஆயிட்டுருக்குறோம். அப்போ அவங்களோட கனெக்ட் ஆகும்போது, அவங்க பந்தனத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னும் நம்முடைய பந்தனம் என்ன ஆயிட்டிருக்கு? எல்லையற்றதாக போயிட்டுருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப பெரிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவமே குடுக்குறதில்ல. ஈஸியா ஏதாவது சொல்லிடுவோம். ஈஸியா ஏதாவது செய்துடுறோம். ஆனா சூக்ஷ்மத்துல பந்தனம் ஆகுதுன்றது கூட மறந்து போயிடும். அதுக்கப்புறம் பறந்து போகணும்னா, எங்கிருந்து நம்ம பறந்து முடியும்? ஆகையால இந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா கவனம் குடுக்கணும். அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, பாபா ஆனா और जाना அப்படின்றாரு. வரணும், போகணும். எவ்வளோ நல்ல சிம்பிள். தினமும் பரந்தாமத்துல இருந்து நான் வரேன். வேலைகள் முடிஞ்சது நான் போறேன். இத பிராக்டிஸ் நெறைய பண்ணணும். அடிக்கடி பரந்தாமத்துக்கு போகுற பிராக்டிஸ் வேணும் நமக்கு. வரணும், போகணும். ஒரு செகண்ட் இங்க இருக்கிறோம். ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி பூர்வ மத்திய சிம்ஹாசனத்தில். ஒரு செகண்ட் பாபா கூட, பாபா கிட்ட பரந்தாமத்துல போய் உட்கார்ந்துடணும். எவ்வளவு அழகா சொன்னார் பாபா. ரொம்ப யாராவது களைப்படைஞ்சிட்டாங்கன்னா நடந்து, என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல 5 நிமிஷம் உட்கார்ந்தாங்கனால, அவங்க நல்லா ஓய்வு ஃபீல் பண்றாங்க. அதுபோல நீங்க வேலை செய்துட்டு என் பக்கத்துல வந்து உட்காருங்க. இத விட ஈஸியா யார் சொல்லி தர முடியும்? நீங்க பரந்தாமத்துக்கு வாங்க. புள்ளியாகி அந்த புள்ளியான தந்தைய நினையுங்கன்னு சொல்லல. இல்லையா? எப்பல்லாம் உங்களுக்கு களைப்புன்னு தோணுதோ, அப்ப பரந்தாமத்துல என் பக்கத்துல வந்து அமருங்கன்னு சொல்றாரு. இது கஷ்டமா? இல்லையா? எவ்ளோ அன்பு. பாபா பக்கத்துல போய் உட்காரணும். அவ்வளோதான். இது பிராக்டிஸ் இருந்தா தான் செய்ய முடியும். அடிக்கடி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, இப்போ சில நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏரியாக்கு போறோம். அந்த அட்ரஸ் தேடுறோம் அப்படின்னா, ரொம்ப ஜிபிஎஸ் பார்த்துட்டு, ரொம்பவும் நம்ம பார்த்துட்டு போறோம். பழகிட்டோம் அப்படின்னா, அ அது அது ரொம்ப கவனமே குடுக்குறதில்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம கால் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. இல்ல வண்டி அந்த பக்கம் போயிட்டுருக்கும். அதே மாதிரி தான் கடைசியில பாபா கடைசி நினைவிற்கேற்ப நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கடைசி நினைவு என்னவாக இருக்குமோ தெரியாதே! அதுக்கேற்ப தான் நிலை. ஆகையால அடிக்கடி நம்ம பரந்தாமத்துக்கு போகுற பழக்கம் இருந்ததுன்னா, நம்ம எப்போ சரீரம் விடுறோமோ, அப்ப நேரா நம்ம பரந்தாமத்துக்கு போயிடுவோம். ஏன்னா தினமும் போய் தான் நம்ம பழகியிருக்கிறோமே! அதனால எந்த கஷ்டமும் இல்லாம பாபான்னு போயிட்டே இருப்போம். அதனால ஒரு செகண்ட் இங்கே இருங்க, ஒரு செகண்ட் போங்க, அடுத்த செகண்ட் வாங்க. இந்த பயிற்சி மிக அவசியம். கேட்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கு. ஆனா செய்யுங்க. அதுல எவ்ளோ அனுபவங்கள் நீங்க அடைவீங்க. நான் செய்றேன். அந்த செய்து பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது போகணும், வரணும் அவ்வளோதானே. புதுசா பாபா எதுவும் சொல்லலையே அப்படின்னு தோணும். ஆனா அதுல அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. எவ்ளோ விஷயங்கள் உணர்த்துறார் பாபா. இது போல வேற யாரும் நமக்கு சொல்லிக் குடுக்க முடியாது. பாபா தவிர வேற யாரும் எந்த கிரேட் டீச்சரும் நமக்கு இதெல்லாம் இவ்ளோ சிம்ப்ளிஃபை பண்ணி புரிய வைக்க முடியாது. கர்மாதீத நிலைன்றது எவ்ளோ பெரிய வார்த்தை. ஆனா ஒண்ணுமே இல்ல. போகணும், வரணும், கர்ம யோகியா இருக்கணும். அவ்வளோதான். செய்விக்கிறவர் பாபான்னு இருக்கணும். அவ்வளோதான். இல்ல செய்விக்கிறது யாரு? ஆத்மா. கர்மேந்திரியங்கள் மூலமா நான் செய்ய வச்சுட்டு இருக்கிறேன் நினையுங்க. அப்ப ஈஸியா அஷரீரி நிலைய அனுபவம் நீங்க செய்ய முடியும். இப்படியெல்லாம் நம்ம
எனக்கு போகணும் வரணும்னால ஞாபகம் வருது. பறவைகள் பார்த்துருக்கீங்களா? அது பாட்டுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தானியங்கள் வந்து அது பசிக்கிற நேரத்துல கீழே வருது. அந்த தானியங்களை எல்லாம் எடுத்துக்குது. அங்கேயே உட்கார்ந்துடுறதா? வருது, சாப்பிடுறது, பறந்து போயிடுறது. ஆனா நாம வர்றோம், எல்லா வேலையும் செய்றோம், மாட்டிக்கிறோம். போகுறதுக்கு தெரியாது. அதனால இந்த வரணும், போகணும் இந்த பயிற்சி நெறைய நம்ம வந்து செய்யும்போது தான், அந்த ஒரு நிலைய நம்ம வந்து அடைய முடியும். அந்த கர்மாதீத நிலைய அடைய முடியும். அதுக்கு ஸ்வமான் பிராக்டிஸ் நெறைய பண்ணலாம். நான் விருந்தாளி, நான் விருந்தினன் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஃபுல்லா நான் விருந்தினன் அப்படின்னு பிராக்டிஸ் எல்லாமே வந்து கவனம் மற்றும் பயிற்சியில தான் எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் ஞானம் தெரியும். அவ்ளோ ஓவர் ஃப்ளட்டட் ஆயிட்டு இருக்கு. ஞானம் அவ்ளோ இருக்கு நெறைய. பட் ஆனா பிராக்டிகல்ல செய்யணும். அனுபவம் பண்ணணும். அனுபவம் தான் சங்கம யுகத்தினுடைய ஆஸ்தி. சொத்தே வந்து அனுபவம் தான். அப்போ அனுபவம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வேற எந்த யுகத்திலயும் கிடைக்காது. வேற எந்த யுகத்திலயும் இந்த அனுபவங்கள் செய்ய முடியாது. ஆகையால ஒவ்வொரு நாளும் நான் நல்லா ஏதாவது நல்ல உயர்ந்த அனுபவம் செய்யணும் அப்படின்ற அந்த லட்சியம் வச்சிருந்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைச்சது நல்லா இருந்ததுன்னா, மீண்டும் மீண்டும் அதே தான் நீங்க செய்வீங்க. கஷ்டமே இல்ல. கஷ்டமா இருக்குமா என்ன? ஈஸி தானே! அ ஈஸி தானே! அதனால பாபா வந்து சொல்றாரு அப்படின்னா, அது நம்மளால செய்ய முடியும். அதனால தான் சொல்றாரு. நாம தான் கொஞ்சம் ஆழத்துல போகுறதில்ல அவ்வளோதான். ம். அதே நேரத்துல பாபா வந்து பிரம்மா பாபா ஞான சிந்தனை அவ்ளோ செய்வார். முரளின்னா அவருக்கு அவ்ளோ பிடிக்கும். முரளின்னா தான் உயிர் அவருக்கு. அவ்ளோ ஞான சிந்தனை. எப்பவுமே அந்த ஞான சிந்தனை நெறைய செய்யும்போது தான் நாம அந்த நிலையில இருந்து நம்முடைய வேலைகளை செய்ய முடியும். பந்தனத்துல மாட்டிக்காம, அந்த சக்தி, ஞான பலம் நமக்கு கிடைச்சிடும். அந்த நேரத்துல நம்மளால வந்து உணர முடியும். இதுதான் செய்யணும். அதனால சொல்றேன், தீவிர முயற்சியாளர் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு எந்த நேரத்துல என்ன பாயிண்ட் ஞாபகத்திற்கு வரணுமோ, அது வந்துடுச்சுன்னா, இதுக்கு தான் பேரு தீவிர முயற்சி. இல்லன்னா என்ன ஆகும்? ம். நம்ம வந்து அந்த பாயிண்ட் தெரியும். ஆனா அந்த நேரத்துல மறந்து போயிடும். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அ ஞாபகம் வந்து, அடடா! இந்த பாயிண்ட் எவ்வளோ நல்லா இருந்தது. இது யூஸ் பண்ணியிருந்தா நான் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்க மாட்டேனே! அப்படின்னு தோணும். அ அப்போ மறதி இல்லையா? அந்த பாயிண்ட்னுடைய ஞாபகம் டச் ஆகும். ஆகையால என்ன பண்ணாலும் சரி, நான் பந்தனத்துல மாட்டிக்கொள்ள கூடாது. அந்த லட்சியம் நமக்கு பந்தனங்களை ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்ற அந்த லட்சியம் வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, ம். அப்போ வந்து பந்தனத்துல நம்ம மாட்ட மாட்டோம். கர்மாதீத நிலை எது வந்தாலும் கடந்து, கடந்து நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஈஸியா இருக்குன்னு தோணுதா? கடந்து போகலான்னு தோணுதா? போக முடியும். கர்மாதீதர் ஆக முடியும். அ தோணுதா? அதனால இந்த பயிற்சிகள் நீங்க வந்து செய்யணும். செய்துட்டு அனுபவம் சொல்லுங்க. எப்படி இருந்தது? சும்மா கேட்கிறோம். நெறைய கேட்கிறோம். ஆனா பயிற்சி செய்து ஆரம்பத்துல அந்த பயிற்சி செய்யும்போது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனாலும் அத செய்ய, செய்ய உங்களுக்கு அவ்வளோதான். அன்னைக்கு ஒரு நாள் 2, 3 டேஸ் முன்னாடி எழுந்து உட்காரு. அந்த அ அந்த சண்டே முரளில பாபா அமைதி சக்தி, சைலன்ஸ் சக்தி பத்தியெல்லாம் சொன்னார். அதனால அமிர்தத்துல எழுந்து உட்கார எந்த தாட்டும் இல்ல. அவ்வளோதான் சைலன்ஸ். அவ்வளோதான் அமைதி. எதுவுமே இல்ல. எந்த தாட்டும் இல்ல. எவ்ளோ நல்லா இருக்கு. அப்படி அனுபவம் எல்லாம் நம்ம செய்துட்டே இருந்தோம்னா, அப்போ நமக்கு இன்னும் என்ஜாய் பண்ணலாம். சங்கம யுகத்தினுடைய லைஃப வந்து என்ஜாய் பண்ணலாம். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அ அதுல நீங்க அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அத பயிற்சி பண்ணுங்க. அனுபவம் பண்ணுங்க. அனுபவம் அதனுடைய அத்தாரிட்டி இல்லன்னா, அப்புறம் என்ன பிரயோஜனம்? பிகேயா இருந்தும் பிரயோஜனம் இல்ல. ஃபெயில் ஆயிடுவோம். அனுபவம் இல்லன்னா ஃபெயில் ஆயிடுவோம். எப்படி அங்க உலகத்துல சொல்வாங்க, வியாபாரத்துல, மற்ற விஷயங்கள்ல அனுபவம் இல்லன்னா, அவங்க நஷ்டம் ஏற்படும்னுட்டு. அதுபோல நம்ம பிராமண வாழ்க்கையிலயும் முக்கியமானது அனுபவம். அந்தந்த முரளில பாபா என்ன சொல்றாரோ, அத நம்ம செய்துட்டு, ஏதோ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், அதுக்கும் முக்கியத்துவம் குடுத்து நம்ம செய்தோம் அப்படின்னா, எவ்ளோ நல்லா பாபா பார்க்குறாரு நம்மள. பாப்தாதா வராரு இல்லையா? அப்ப திருஷ்டி குடுக்குறாரு இல்லையா? அந்த திருஷ்டில என்ன இருக்குன்னு பாருங்களேன். பாபா கிட்ட திருஷ்டி வாங்கணும்னு அப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம்.
கொஞ்சம் வந்து பாவனையா, பாபா என்ன சொல்ல வர்றார்? பார்வையினால என்ன எனக்கு உணர்த்திட்டு இருக்கிறார் பாபா? என்ன சொல்றார் அப்படின்னு நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் அவ்ளோ நீங்க என்ஜாய் வந்து பண்ண முடியும். ஆனந்தமாக இருக்க முடியும். அதனால அத்தீந்திரிய சுகம், ஆனந்தம் இது சங்கம யுகத்துல தான் நம்ம அனுபவம் செய்ய முடியும். அப்ப எல்லாத்தையும் கடந்து எவ்வளோ சரீரத்தினுடைய நோய் எவ்வளோ இருந்தாலும் அது கர்மாத்தீத் அப்படின்னா, அது சரீரத்துக்கு எவ்வளோ வந்தாலும், அது வரும். கடைசி வரைக்கும் வரும்ன்றார் பாபா. வரும். ஆனால், அது நமக்கு தடையாக இருக்காது. எது வந்தாலும் நாம பாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்துட்டு போயிட்டே இருப்போம். உறவினர்களுடைய பந்தனம் எதுவாக இருந்தால், அது இருக்கும். கடைசி வரைக்கும் கணக்கு வழக்கு எப்போ முடியுமோ, அப்பதான் அது முடியும். ஆனால், நமக்கு அவங்கலாம் வந்து தடையாக இருக்க மாட்டாங்க. நம்முடைய முயற்சிக்கோ, நம்முடைய முன்னேற்றத்திற்கோ தடையாக இருக்க மாட்டாங்க. நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுபோல அந்த கர்மாதீத நிலை நம்ம இங்கே தான் அனுபவம் பண்ணணும். ம். அதனால நீங்களும் அதனுடைய பயிற்சி செய்யுங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தெய்வீக புத்தியின் மூலம் உங்களுடைய உண்மையான சொரூபத்தை பாருங்கள். இப்பொழுது நான் என்னுடைய உண்மையான சொரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆத்மாவின் சொரூபம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. புருவ மத்தியில் ஒளி புள்ளியாகி நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு சுயராஜ்ய சிம்ஹாசனத்தில், பூர்வ மத்திய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவாக இருக்கின்றேன். ஆத்மாவின் பிரகாசம் உடல் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது. பற்றற்ற பார்வையாளராகி என்னுடைய உடலை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்பும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. மனமும் புத்தியும் நெற்றியில் ஒருமுகமாகி இருக்கிறது.
மெது மெதுவாக ஷரீரம் மறைந்து கொண்டிருக்கிறது. ஒளி புள்ளி மட்டும் இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு நொடியில் பரந்தாமத்திற்கு செல்கின்றேன். பரந்தாமத்தில் பாபாவின் அருகில் இருக்கின்றேன். பாபாவும் ஒளி புள்ளியாக இருக்கிறார். நானும் ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். சிவ பாபாவின் மிக அருகில் இருக்கின்றேன். சிவ பாபாவுடன் இணைந்து விட்டேன். அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட இந்த நிலை எவ்வளவு சுகமானதாக இருக்கிறது. என்னுடைய ஆத்மா சார்ஜ் ஆகிக் கொண்டிருக்கிறது. பாபா சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரந்தாமத்தின் சுகத்தில் மூழ்கி இருக்கின்றேன். பரந்தாமத்தில் இருந்து முழு உலகத்திற்கும் சுகத்தினுடைய அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கீழே வருகின்றேன். ஷரீரத்தில் பூர்வ மத்திய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஷரீரத்தில் இருந்தாலும் நான் விடுபட்டு இருக்கின்றேன். பற்றற்ற பார்வையாளராகி பார்த்து கொண்டிருக்கிறேன்.
நான் வேறு, ஷரீரம் வேறு என்பதை நன்கு உணர முடிகிறது. நான் ஆத்மா. இந்த ஷரீரத்தில் இருந்து தனியானவன். பாபாவிற்கு பிரியமானவன். நாள் முழுவதும் இந்த நிலையில் கர்மயோகியாகி இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்து கர்மாதீத நிலையை அடைவேன். ஓம் சாந்தி.